ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 15 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, பாரத் மார்ட் வணிக வளாகம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஐக்கிய அரபு அமீரகம். அதாவது பாரத் மார்ட் அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய அரபு அமீரகம் UAE அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிராகன் மார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. டிராகன் மார்ட் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுது. இதனுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னா அந்த நாட்டில் தயாரிக்கிற பொருட்கள், பாரம்பரிய பொருட்களாக இருக்கட்டும், அனைத்து பொருட்களையும் ஸோ இந்த நம்ம டிராகன் மார்ட்டில் சீனா வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ நீங்கள் போய் அந்த பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். அதே போல தான் பாரத் மார்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரிக்கிற அனைத்து பொருட்களையும் இந்த வணிக வளாகத்தில் வைப்பாங்க. ஸோ அதாவது அந்த ஐக்கிய UAE நாட்டு மக்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். இதன் மூலம் நம்ம நாட்டினுடைய அனைத்து பொருட்களும் காட்சிப்படுத்தப்படும். இதனால அங்க இருக்கிற மக்கள் அதை வாங்கி நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய அந்த பொருட்கள் வந்து உலகம் முழுவதும் சென்று அடையும். குறிப்பா அதாவது வளைகுடா நாட்களுக்கு வந்து சென்று, அதான் கிட்டத்தட்ட பாரத் மார்ட்ன்றது 1 லட்சம் சதுர அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து கட்ட போகிறோம். ஓகேங்களா? இது வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ திறந்து வச்சிருக்காரு. ஸோ இதன் மூலமாக அதாவது சிறு குறு நடுத்தர மற்றும் உயரக அனைத்து நிறுவன முதலாளிகளும் ஸோ தங்களுடைய பொருட்களை காட்சிப்படுத்தி ஸோ பொருளாதார ரீதியாக இந்தியாவை உயர்த்துவாங்க. பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதை திறந்து வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு தனி மனிதன் அங்கே திறக்கிறது கஷ்டம். ஸோ இந்திய அரசு தயாரித்து வச்சிருக்கு. அடுத்து ரெண்டாவது, பாகிஸ்தானுடைய புதிய பிரதமர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஷாபாஸ் ஷெரீப் கான். அதாவது பாகிஸ்தானுடைய 23வது பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இப்போ பாகிஸ்தானில் வந்து எலெக்ஷன் நடந்தது. ஸோ யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஷாபாஸ் ஷெரீப் கான்ன்றவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போது பாகிஸ்தானுடைய 23வது பிரதமர். அடுத்தது, சமீபத்தில் எந்த நாட்டில் முதல் இந்து கோயில் பிரதமர் மோடி அவர்களால் திறக்கப்பட்டது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, வந்து ஐக்கிய அரபு அமீரகம். இதுவும் தான் UAE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முதல் இந்து கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து அங்கே திறந்து வச்சிருக்காரு. அதே போல் 2015 பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து அங்கே சென்றிருக்கும்போது அந்த நாட்டில் வந்து இந்த பர்மிஷனை கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா அப்புறமா ஆலோசித்து ஸோ பர்மிஷன் வழங்கி இப்போ கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. ஸோ அங்கே இருக்கிற அந்த இப்போ நம்ம நாட்டில் எப்படி இருக்கும், குளிர் வெயில் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதாவது ரொம்ப அடித்தா வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கும், அதே போல் குளிரும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம நாட்டில் வந்து கொஞ்சம் மிதமாலாம் இருக்காது, ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்தந்த காலகட்டத்தில். அதுக்கேற்ற மாதிரி அந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ திறக்கும் பட்டது. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது UAEயில் இருக்கிற இந்தியர்கள் வந்து ஸோ இந்து கோயிலுக்கு போய் தங்களுடைய அந்த நம்ம சாமியை வந்து வணங்கலாம் அப்படின்றதாக இந்த கோயில் திறக்கப்பட்டது. அடுத்தது, இந்திய நாட்டையும் மக்களையும் மிகவும் கவலைக்குள்ளாக்கிய புல்வாமா தாக்குதல் நடந்த தினம். இதுக்கு சரியான ஆப்ஷன் பி, வந்து பிப்ரவரி 14. உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட 40 பேர் தான் கரெக்டாக நினைக்கிறேன், இல்லை 40க்கும் மேற்பட்ட 40லேருந்து 45க்குள்ள கிட்டத்தட்ட இராணுவ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி ஸோ கிட்டத்தட்ட இறந்தாங்க. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் நினைக்கிறேன் ஸோ மரணம் அடைஞ்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய இராணுவத்துக்கு மிகப்பெரிய கருப்பு நாள், இந்திய மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு நாள் தான் இந்த பிப்ரவரி 14 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தது 2 கொஸ்டின். நீங்கள் முடிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஒன்று, பாரத் மார்ட் அப்படின்ற அந்த வணிக வளாகம் எந்த நாட்டில் திறக்கப்பட்டது? ரெண்டாவது, அதாவது சமீபத்தில் எந்த நாட்டில் இந்து கோயில் பிரதமர் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அனைவரும் TNPSசியில் வெற்றி பெற்று அரசாங்க வேலையை உறுதி செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.